போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பையக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரும் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். முத உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம்யா. தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்னை. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. எங்க ஓடுங்க? காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பெரியம்மா. இப்படியா? ஓடுங்கடா, ஓடுங்கடா. இங்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. தர மாட்டாங்க. வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். பாய்யா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா, பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளாதான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே எடுத்தோம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு. அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க. அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா, அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா, பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக. நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன். வாடா. நீயா? ஏண்டா, ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல.
அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபா அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 150 ரூபா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேருக்கு மச்சங்க தானே? அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபா அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காயை திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறம் அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாத பையன் வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? என்ன சொல்லிட்டு என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு, என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா. உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா, அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா, அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா, என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா முருகா. ஐயோ, என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். எருமை, பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே, அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுண்ணே. குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குண்ணே. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க, ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ணத்திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க, வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும், நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவர்ணம் அவளுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல. பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிடக்கா. தங்கிடக்கா. நான் யானை இல்ல, மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த புன்காமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, ஒரு பொங்கி வருவார். சரிதான், போடி. சத்தம் பாட்டா ஊத்துட்டு சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ, குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி, போ போ. ஏன் சந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே, அனுப்பிச்சியா? சரக்கா? அத்தாயா, கள்ள சராயா. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன ஐயா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது
கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது, மூடுறது. இப்ப என்ன சந்தனம் போட்டு சொல்லிட்டாங்க? அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுங்க, சில்லற எல்லாம் ஏமாத்துறானுங்க. ஒண்ணும் நம்ப முடியல. அதுக்கு தான் ஒன்னே அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல. தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை, குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க. டேய் தாடி திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி, பாத்தீங்களா ஐயா? லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா? ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்தின லோட கேட்கல, இவரு லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. ராமநாதம் இருக்கான். சரி, சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர ஊத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா? அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன்? நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஊத்துறான். குடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா? குடிக்க மாட்டேன். டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம். ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா. நாசமா போனவனுங்களா? உங்ககிட்ட என்ன பேச்சு? ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா ஒரு கிளாஸ் சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய் அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா? அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா? தாடி என்ன, அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு. வேலு, அன்னைக்கு பஞ்சவரணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டால. நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கண்ணத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா, பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும், அதுக்கு மேல சத்திய போட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா. டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ, கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சா அவன் அடிச்சால. ஆமா, மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.